So now we are going to see the formulas and functions. Formulas and functions. Actually, in higher classes, that is +1, +2, mostly you should remember the formulas. More formulas you should remember. And already you know these formulas. In sin squared a cos squared a is equal to 1. 1 plus tan squared a is equal to secant squared a. And 1 plus secant squared a, 1 plus cot squared a. Cot squared a is equal to cosecant squared a. And what else? Sin 2a. I think but anyway, 2 sin a cos a. 2 sin a cos a. Then cos 2a. In the sin 2a also you will be having terms of 2 tan a plus divided by 1 plus tan square a. Cos 2a. Cos 2a is equal to cos squared a minus sin squared a. Or you can write 2 cos squared a minus 1 or 1 minus 2 sin squared a. Also, you can have it as 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. I think these are the formulas. Basic you should remember. நம்ம தனியா ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார்முலாஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். இதை ஏன் எழுதுறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய கண்ணில் டெய்லி படுற மாதிரி டெய்லி யூ ஷுட் கோ த்ரூ த ஃபார்முலாஸ். அப்போ தான் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுட்டா மட்டும் பார்த்தாது. யூ ஷுட் ப்ராக்டிஸ் த சம் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்முலாஸ். ஓகே, இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா cos 2a, sin 2a, cos 2a and tan 2a. Tan 2a is equal to 2 tan a minus divided by 1 minus tan squared a. Cot 2a is equal to இது tan 2a வந்தாலே இது இன்வர்ஸ். ஆனால் எப்படி வரும்னா cot squared a minus 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 2 cot a. ஓகே, அடுத்தது வந்து sin 3a. Sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a. Cos 3a is equal to 4 cos cube a minus 3 sin a. And tan 3a is equal to 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan squared a. இதெல்லாம் பழசுனா ஐ திங்க் லோயர் கிளாஸில் நீங்கள் பார்த்துருக்கணும். இது இந்த ஃபார்முலா பார்த்துருக்கலாம். இது 3 sin a கூட எனக்கு தெரியல. பட் எனிவே, பட் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் ஹவு யூ ஆர் கெட்டிங் திஸ் ஃபார்முலாஸ். பட் இந்த ஃபார்முலேஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பேசிக், இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம சம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலேஸ்க்கெலாம் போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நமக்கு 3 ஃபார்முலேஸ் நல்லாவே தெரியும், ரொம்ப பேசிக்கு இல்லையா? அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க. இப்போ வந்து sin 2a, cos 2a, tan 2a இப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெறும் a மட்டுங்கிற மாதிரி தான் வரும். இந்த சைடு யூ வில் நாட் ஹாவ் 2a அந்த மாதிரிலாம் வராது. சரி, 2a அப்படிங்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் ஏவா நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே என்னால் வேறு எதுவும் கொடுக்க முடியல. பட் யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலாஸ். அதே மாதிரி தான் sin 3a, cos 3a, tan 3a பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ தான். எங்கேயுமே 2a அப்படிங்கிற மாதிரிலாம் வராதுல. ஸோ all the formulas will be expressing in terms of sin a, cos a, tan a அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ், இதை வந்து எழுதிக்கோங்க.
So இதை எழுதிட்டு you write it in your paper and fix it on the wall. Daily you please go through the formulas. ஒரு 1 month பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து we are going to see அடுத்த இது என்ன அப்படின்னா sum and difference formulas we are going to see. இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா sum and difference அப்படிங்கிற மாதிரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ sum and difference அப்படிங்கிற போது so you will be having sin a plus b, sin a plus b and next cos a plus b. இது ரெண்டுத்தையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா sin a minus b cos a minus b ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி sin ப்ளஸ் வரும்போது எப்படி வருது அப்படின்னா you are having sin a cos b plus cos a sin b. அதுவே இதுக்கு வரும்போது எப்படி வருதுன்னா cos a cos b minus sin a sin b. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பட் நான் இங்கே டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஹவு யூ ஷுட் ரிமெம்பர் தட்ஸ் ஆல். ஏன்னா என்ன இங்கே சைன் ஏ ப்ளஸ் பின்னா இங்கே வந்து ப்ளஸ்ன்னு வரும். காசில் வரும்போது மோஸ்ட்லி நான் பார்க்குறது என்னென்னா காசில் ப்ளஸ் வரும்போது இந்த இடத்துல மைனஸ் வருது, அவ்வளோதான். பட் யூ ஷுட் ரிமெம்பர் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ காஸ் பி காஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் காஸ் சைன் சைன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது தெரிஞ்சதுன்னா சரி, டேர்னுக்கும் எழுதிடுறேன். டேர்ன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு போட்டுடுறேன். ஏன்னா டேர்ன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்ன் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டேர்ன் பி. இது ஃபார்முலா. ஓகே, அதாவது இங்கே ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸு தென் மைனஸு. சப்போஸ் இங்கே மைனஸ்ன்னு வந்ததுன்னா இங்கே மைனஸு இங்கே வந்து ப்ளஸ்ஸு. அந்த மாதிரி யூ ஷுட் ரிமெம்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பி, இப்போ ஏ ப்ளஸ் பி தெரிஞ்சது இல்லையா, அப்படியே இந்த ப்ளஸ் சைன் வந்து மைனஸாக மாறிடும். இந்த ப்ளஸ் சைன் வந்து மைனஸாக மாறிடும், மைனஸ் போட்டிங்கன்னா. ஓகே, ஸோ சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகே, அதே மாதிரி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கும்போது காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இது வந்து அடுத்த ஞாபகம் வச்சுக்கிறது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம், பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்தோம். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தோம். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்புறம் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் sin 2a என்ன, காஸ் 2a என்ன, டேர்ன் 2a என்ன, sin 3a என்ன, அப்புறம் காஸ் 3a என்னன்னா டேர்ன் 3a என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ தான் ஆக்சுவலாக உங்களுடைய போர்ஷன்ஸ் ப்ளஸ் 2ல் பார்த்தீங்கன்னா இதுதான் டைரெக்டாக ஃபார்முலேஸில் ஆரம்பிப்பாங்க. சைன் ஏ ப்ளஸ் பி என்ன அப்படின்னா டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் டெரிவேஷன்ஸ் ஆஃப்டர் சம்டைம் யூ வாண்ட் ஐ வில் டூ இட். பட் ஆனால் பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலேஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறது தான். ஸோ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ளஸ் வரும்போது இங்கே மைனஸ் காஸ் வந்துருந்ததுன்னா, அதுக்கப்புறம் டேர்னுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு. இது ஏ ப்ளஸ் பி ஞாபகம் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி ஜஸ்ட் மைனஸ் சைன் தான், இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 ஃபார்முலாஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ நவ் யூ ரிமெம்பர் 6 ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த சைன் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி சைன் ஏ ப்ளஸ் பி இருக்கு இல்லையா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி. இப்போ இதையும் எடுக்கிறோம் அப்படின்னா இது என்னன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஆன்சர் என்ன, சைன் ஸ்கொயர் சைன் ஏ காஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர். அதாவது என்ன அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வாட் யூ வில் பி கெட்டிங், ஸோ யூ வில் பி கெட்டிங் எ சம் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி.
Okay, sin squared A cos squared B. So இந்த ஏபிலாம் ஒழுங்காக போடணும். அடுத்தது இப்போ cos squared B அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா sin squared A minus 1 minus sin squared B minus இதையும் 1 minus sin squared A into sin squared B. So இப்போ பார்த்தீங்கன்னா you'll be having sin squared A minus sin squared A sin squared B. இங்கே வந்து you'll be having minus sin squared B. இது minus minus plus ஆகிடும். So sin squared A into sin squared B. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து minus sin squared A sin squared B இது ரெண்டு cancel ஆகிடும். So you'll be having the answer as sin squared A minus sin squared B. இது எதுக்கு ஃபார்முலா? Say sin A minus B into sin A plus B is equal to sin squared A minus sin squared B. Okay. இதே மாதிரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே இஸ் இட் கிளியர்? இதே நான் ஃபார்முலா தான் ஜஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை டெரைவ் பண்ணேன். இதே வந்து விச் ஆல்சோ வி கேன் டெரைவ் as cos squared B minus cos squared A. இது மாதிரியும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ அடுத்த தெரிஞ்ச ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா sin A minus B into A plus B is equal to sin squared A minus sin squared B or cos squared B minus cos squared A. Similarly, you can write it as cos A plus B uniform. So cos A minus B into cos A plus B is equal to, you can write it as cos squared A minus cos squared B. Cos squared B. So அதே மாதிரி அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே sin squared A sin squared B வந்தது. இங்கே வந்து B ஏன்னு வந்தது இல்லையா? அப்போ அதே மாதிரி இங்கே என்ன வரும்? sin squared A minus sin squared A. Correct. Sin squared A minus sin squared B. Oh, cos squared. Sorry. So you'll be having the formula as cos squared A minus sin squared B or cos squared B minus sin squared A. Okay. இந்த sin A minus B into sin A plus B வந்து sin மட்டும் cos மட்டும். ஆனால் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பார்த்துக்கும்போது cos A minus B பார்த்தீங்கன்னா cos A cos B plus sin A sin B வரும். அதே மாதிரி வந்து இது வந்து மைனஸ் சைன் வரும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு cos squared A minus sin squared A, அதே மாதிரி cos squared B minus sin squared A. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தது என்னன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தான், sin A plus B sin A minus B, அதே மாதிரி காஸ்க்கு பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்? sin A minus B into sin A plus B பார்த்தோம். இப்போ வந்து அடிஷன் பார்க்கும்போது see you'll be having பாருங்க sin A plus B வந்து sin A cos B plus cos A sin B. இது வந்து என்ன? sin A cos B minus cos A sin B. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா sin A plus B plus sin A minus B is equal to என்ன? இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ண எது இருக்குது? cos A sin B கேன்சல் ஆகிடணும். இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 sin A cos B. 2 sin A cos B. Similarly, you can write it for sin A plus B minus sin A minus B. இதையே சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ யூல் பி ஹேவிங் 2 cos A sin B. Cos A sin B. Similarly, you can write it for cos A minus B is A minus B.
cos a minus b நான் ஃபார்முலாவே எழுதிடுறேன். cos a minus b minus cos a plus b is equal to 2 cos a. Cos a minus b minus cos a plus b is equal to 2 sin a sin b. 2 sin a sin b. Okay? அதே மாதிரி cos of a 2 sin b. Actually you will be having minus sign. இந்த இதுல மட்டும் ஒரே ஒரு மைனஸ் இடத்துல வரும். So you remember cos a minus b சரி போட்டே பார்த்துடலாமா? cos a minus b என்ன? cos a minus b is equal to cos a cos b plus sin a sin b. Okay, அதே மாதிரி இங்க வந்து cos of a plus b is equal to cos a cos b minus sin a sin b. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். சைனை பார்த்துட்டோம். ஸோ cos a plus b into cos a minus b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எது கேன்சல் ஆகும்? ஆட் பண்ணும்போது இது கண்டிப்பாக கேன்சல் ஆகிடுது. அப்போ cos a minus b plus cos a plus b is equal to 2 cos a cos b. 2 cos a cos b. Okay, this is clear. 2 cos a cos b. அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ணுங்க. cos a minus b minus cos a plus b. இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது எது இதாகும்? இது வந்து கேன்சல் ஆகிடும், இது வந்து ஆட் ஆகிடும். ஸோ வில் பி ஹேவிங் 2 sin a sin b. ஓகே, திரும்ப cos of a minus b வந்து 2 cos a cos b. cos a minus b minus cos a plus b is equal to 2 sin a sin b. சப்போஸ் இதில் எதுக்கு மைனஸ் சைன் வரும் அப்படின்னா, நான் வந்து எல்லாமே மைனஸில் போடுறதுனால இங்கே ப்ளஸ் வந்தது. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, cos a plus b minus cos of a minus b அப்படின்னா இதில் மைனஸை வெளியே எடுக்கிறீங்க. அப்போ இந்த மைனஸ் வந்து இங்கே போயிடும். ஸோ யூல் பி ஹேவிங் 2 sin a sin b. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. cos of a minus b நான் எழுதும்போதே cos of a minus b cos of a minus b அப்படின்னு போட்டேன், அதனால ஈஸியாக வந்துடுது. ஆனால் சம்டைம்ஸ் வில் யூஸ் டு ரைட் எப்போவுமே ப்ளஸில் இருந்து ஆரம்பிப்போம். அப்போ cos a plus b மைனஸ் cos a b போது என்ன ஆகுது? இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இது உள்ளே போயிடுது. அப்போ என்ன ஆகுது? இந்த மைனஸ் சைனை நீங்கள் வெளியே எடுத்துருக்கீங்க. மைனஸ் சைனை வெளியே எடுத்ததுனால நான் என்ன பண்ணேன், இங்கே போட்டதுக்கு பதிலாக இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, லைக் தட் யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ வித் திஸ் I will stop sum and difference formulas. அதுக்கப்புறம் multiplication formulas வந்து we'll see the next class. simple problems பார்த்தோம், எப்படி simple formulas பார்த்தோம். sin squared a plus cos squared a, அப்புறம் வந்து sin 2a cos 2a, அப்புறம் sin 3a cos 3a அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு we'll start with the simple sums. என்ன அப்படின்னா sin squared pi by 6 plus cos squared pi by 3 minus tan squared pi by 4. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சம் தான். பட் எனிவே pi by 6 என்ன? pi by 6 180 by 6. ஸோ it is 30. ஓகே, அதே மாதிரி pi by 3 180 by 3 என்ன? 6. pi by 4 வந்து 180 by 4 45. ஓகே, அவ்வளோதான். 6 வந்து என்ன? sin 30. sin 30 என்ன? half. ஸோ half square. அடுத்தது இது வந்து cos 60, இதுவும் half square. அடுத்தது tan squared pi by 4 45. So 1 square is equal to 1 by 4 plus 1 by 4 minus 1 is equal to half minus 1 is equal to minus half. The answer. Okay. அடுத்தது ஸோ இது வந்து சிம்பிள் டைரக்டாக போட்டிருக்காங்க. இதே அடுத்த சம் பார்ப்போம்.
Sine of 75 is equal to sine 30 plus 45. ஏன்னா இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து 30-45 தான் தெரியும், 75 தெரியாது. அதனால sin 30 plus 45 பிரிச்சுக்கலாம். இது எப்படி எழுதலாம்? sin a plus b. ஸோ sin a cos b plus cos a sin b. Okay. So by then sin 30 half, cos 45 1 by 2 root 2 plus cos 30 root 3 by into 1 by 2 root 2. So you will be having 1 by 2 root 2 plus 3 2 root 2. So common எடுத்தோம்னா 2 root 2. So you will be having 1 plus root 3. So இதை multiply பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? 2 root 3 into 2 root 3. Okay, correct தானே? Okay, அப்போ வந்து you will be having 4 into 3 12. So here you will be having 2 root 3 plus 2 into 3 divided by இங்க வந்து 4 into 3. So you will be having 3 plus 6 divided by 12. So 2 வெளியே எடுத்துட்டோம்னா root 3 plus 2 divided by 12 அப்படிங்கும்போது so 6. So answer is root 3. Answer is root 3 plus 2 by 6. I got either mistake. Correct. Root 3 no mistake. இது half பண்ணிருக்கீல்ல, half பண்ணிருக்கேன்னு அடுத்து turn 15. turn 15 எப்படி எழுதிக்கலாம்? turn 45 minus 13 அப்படின்னு போடலாம். ஏன்னா 15க்கு டைரெக்டாக நமக்கு தெரியாது. ஆனால் ஐ திங்க் லோயர் கிளாஸஸ் யூஸ் டு ரிமெம்பர் வாட் இஸ் sin 15, வாட் இஸ் cos 15, வாட் இஸ் tan 15. பட் இப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் டைரெக்டாக ஃபார்முலேஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ வில் பி ஹேவிங் turn A minus turn B divided by 1 plus turn A turn B. So you will be having 1 turn, இது வந்து 1 by root 3, இது வந்து 1 plus 1 into 1 by root 3. So இப்போ root 3 காமனாக எடுப்போம், root 3 minus 1 divided by root 3 காமனாக எடுப்போம், root 3 plus 1. So root 3 cancel ஆகிடும். So you will be having root 3 minus 1 root 3 plus 1. யூஸ்வலாக இந்த இதை வந்து எப்படி பண்ணுவோம்? கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணுவாங்க. So you will be having squared into root 3 minus 1. So you will be having root 3 அப்படிங்கும்போது 3 plus 1 minus 2 root 3. கீழே பார்த்தீங்கன்னா root 3 squared minus 1. So you will be having 4 minus 2 root 3 divided by 3 minus 2. 3 minus 1 2. So you will be having 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 minus root 3 divided by 2. So answer is correct. 2 minus root 3. Answer is 2 minus root 3. 2 minus root 3 is the answer. So the answer is 2 minus root 3. 2 minus root 3. Root என்ன அப்படின்னா cos of 5 minus 4 minus 6 into cos of 5 by 4 minus y is equal to minus sin of 5 by 4 minus x into sin 5 by 4 minus y is equal to sin of x plus y அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா நல்லா பாருங்கள், cos a cos b minus sin a sin b. இது என்ன ஃபார்முலா? cos a plus b, cos a plus b, cos நான் எழுதுறேன், cos a cos b minus sin a sin b. இது என்ன ஆக்சுவலாக? cos of a plus b, அதனோட இதுதான். ஸோ அப்போ cos of a plus b அப்படின்னு எழுதும்போது ஸோ cos of 5 minus 4 minus 6. ஆக்சுவலாக ஏயோட வேல்யூ 5 minus 4 by minus x, பியோட வேல்யூ வந்து 5 by 4 minus y. ஸோ இப்போ வந்து a plus b அப்படிங்கும்போது இது a ப்ளஸ் 5 by 4 minus y
அப்போ இது pi by 4 என்னன்னு எழுதலாம்? You can write it as cos of pi by 2 minus x plus y அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஆக்சுவலாக cos of pi by 2 அப்படின்னு வந்தாலே என்ன ஆகும்? இந்த pi by 2 இருந்தால் இந்த காசுங்கிறது சைனாக மாறிடும். And this will be x plus y, which is right hand side. Okay. So this is to prove. This is sum, this is explanation. Tan of pi by 4 plus x divided by tan of pi by 4 minus x is equal to 1 plus tan x whole square divided by 1 minus tan x whole square. So you prove this. Okay. இப்போ வந்து tan a நம்ம என்ன எழுதுறோம்? இது வந்து இது a plus b இருக்கு, tan a minus b. அப்போ நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். இது சம். So numerator is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. Okay, denominator enna? Denominator tan pi by 4 minus tan x divided by 1 plus tan pi by 4 into tan x. Okay, இப்போ pi by 4 என்ன? Pi by 4 is equal to 45. Tan 45 என்ன? 1 plus tan x. Okay, divided by 1 minus tan x. இது வந்து நியூமரேட்டருக்கு. ஓகே, டினாமினேட்டருக்கு 1 minus tan x divided by 1 plus tan x. ஓகே, இப்போ 1 plus tan x வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? You will be having so you will be having 1 plus tan x whole square divided by 1 minus tan x whole square, which is equal to right answer. So prove cos of pi plus 6 into cos of minus 6 divided by sin of pi minus 6 into cos of pi by 2 plus x is equal to cot squared x. இப்போ வந்து cos of pi by plus x அப்படின்னாலே நம்ம என்ன எழுதலாம்? which is equal to cos of x. ஓகேயா? பை வந்தாலே மாறாது, அதனால cos, அப்படியே cos x. அடுத்தது cos minus x என்ன? cos minus x வந்து you will be having say cos minus x is equal to cos x. ஓகேயா? சரி, அடுத்தது divided by sin இருக்கு இல்லையா? பை வந்தால் மாறாது. ஸோ அதனால இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கு? ஓகே ஓகே, இப்போ இந்த குவாட்ரண்ட்டையும் நம்ம பார்க்கணும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா கரெக்டு. காஸ் ஆஃப் 5 + x எங்கே வருது? காஸ் ஆஃப் 5 + x வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஆல் சில்வர் டி. ஓகே, அப்போ இது என்ன? மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேயா? அடுத்தது சைன் ஆஃப் 5 x. இப்போ இது எந்த சைன் தான், சைன் எக்ஸ் தான், ஆனால் அது வந்து ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். ப்ளஸ்ஸா மைனஸா எப்படி பார்க்குறது? பை மைனஸ் எக்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, சைன் பாசிட்டிவ், ஸோ சைன் எக்ஸ். அடுத்தது காஸ் ஆஃப் பை பை 2 + x. பை பை 2 வந்தால் சைன்னு மாறும். ஓகே, சைன் எக்ஸு. இது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா? பை பை 2 + x. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட், இது பாசிட்டிவ். ஸோ வில் பி ஹேவிங் so cos squared x minus sin squared x is equal to cot squared x minus sin squared x. இப்போ இது cos of pi by 2 + x. cos of pi by 2 + x இந்த செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து cos. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ இது மைனஸ், ஸோ வில் பி ஹேவிங் ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட்.
x. Okay, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. எதனால் மைனஸ் வந்தது? இது வந்து பை ப்ளஸ் எக்ஸ். பை ப்ளஸ் எக்ஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட்டு, காஸ் தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ வில் பி ஹேவிங் மைனஸ். அடுத்தது இது வந்து காஸ் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ், செகண்ட் குவாட்ரண்ட்டு காஸ் வந்ததுனால, ஸோ அகெயின் யூ ஹேவ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் அண்ட் யூ வில் பி ஹேவிங் பாசிட்டிவ். Cos of plus x, cos of 2 pi plus x cot of 3 pi 2 minus x plus cot of 2 pi plus x is equal to 1. இதை வந்து ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ். ஓகே, ப்ரூவ் cos of 3 pi by 2 plus x cos of 2 pi plus x into cot 2 pi 3 pi by 2 minus x cot 2 pi plus x equal to 1. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டேர்மாக எடுத்து எழுதுகிறேன். cos of 3 pi by 2 plus x, இது எங்கே வருது? ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, 3 pi by 2ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஓகேயா? அடுத்தது வந்து இங்கே பை பை டூ மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ வந்து இது என்னாகும்? சைன் எக்ஸு அண்டு காஸ் 3 தேர்ட் குவாட்ரண்ட்டும் போது மைனஸ். ஓகேயா? அடுத்தது காஸ் ஆஃப் 2 பை ப்ளஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் 2 பை ப்ளஸ் எக்ஸ், 2 பை வந்ததுனால காஸ் எக்ஸு. ஓகே, இது மைனஸாக ப்ளஸ்ஸா? ஆல் சில்வர் டீ 2 பை. 2 பைனா என்ன? 2 pi இருந்தா 360 டிகிரி, 360 டிகிரி ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடுது. ஸோ இதுவும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் இல்லையா? ஸோ அது பாசிட்டிவ். அடுத்தது வந்து காட் ஆஃப் 3 pi by 2 மைனஸ் எக்ஸ். ஓகே, 3 pi by 2. இது காட்டுங்கும் போது கண்டிப்பாக டேர்ன். அது சரி, டேர்ன் எக்ஸு. இங்கே வந்து ப்ளஸ்ஸா மைனஸா? எந்த குவாட்ரண்ட்டில் வருது? ஆல் சில்வர் டீ. இந்த கப்ஸு இதில் வந்து பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ். அடுத்தது காட் ஆஃப் 2 pi ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் 2 pi ப்ளஸ் எக்ஸ். 2 pi அகெயின் இங்கே தான் வருது இல்லையா? ஓ சாரி, இந்த இதில் பாருங்கள் மைனஸ், அது கரெக்டு. இது 2 pi ப்ளஸ் எக்ஸ். ஓகே ஓகே, சரி. காட் ஆஃப் 2 pi ப்ளஸ் எக்ஸுங்கும்போது காட் அப்படிங்கும்போது காட்டே தான் வரும், எக்ஸு. இது வந்து பாசிட்டிவ். ஸோ எல்லா டேர்மையும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இது parenthesisல tan x into cot x. Okay, so you'll be having okay plus இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து மைனஸ் தானே, மைனஸ். ஓகே ஓகே, cos 3/2 cos 3/2 இங்கே எதாவது சொல்லியிருக்கேன். cos 3/2 வந்து சைன் வந்து 3/2 வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டு, ஆல் சில்வர் டி ப்ளஸ் எக்ஸ் தானே, கரெக்டு தான். மைனஸ் எக்ஸு cos 2/x. ஓகே சரி, இப்போ வந்து என்னாகும்? சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது இப்படி இருக்கட்டும், டிவைடட் பை இது வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகே, இது எழுதிட்டேன். இப்போ வந்து மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், இதை காமனாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூல் பி ஹேவிங் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இங்கே என்னாகும்? சைன் ஸ்கொயர்ட் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸு. இது வந்து என்ன ஆக போகுது? 1 ஆக போகுது. இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஐ எம் கெட்டிங் -1.
பட் ஆன்சர் வந்து என்னன்னா +1 வரணும். +1 வரணும்னா எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? சரி, இந்த இது பாருங்களேன், 3/2 + x. ஆக்சுவலாக இது வந்து 4th குவாட்ரண்ட். நான் என்ன பண்ணிட்டேன், 3/2ங்கிறது சம்பவம் தேர்டுன்னு நான் அசியூம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 3/2 + x. இப்போ இட்ஸ் 4th குவாட்ரண்ட், அப்போ +x. ஸோ இப்போ அதனால் +sin x. சரி, இது ஜஸ்ட்டு திரும்ப இந்த லைனை மட்டும் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். So you will be having sin x cos x. இங்கே வந்து காமனாக இருக்கு இல்லையா? ஸோ sin x cos x. இங்கே வந்து காமனாக எடுக்கும்போது இது sin² x + cos² x. This will be multiplied by cos. So you will be having sin x cancel ஆகிடும். sin² + cos² x = 1. Third, 6x minus sin squared 4x is equal to sin 2x sin 10x. அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ ப்ரூவ் திஸ். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன ஃபார்முலா, sin a + b into sin a minus b is equal to sin² a minus cos² a வரும். ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம், sin a + b 6x + 4x. ஆன்சரை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். இங்கே 10 வருதா, அப்போ இதையும் ஆட் பண்ணணும். ஸோ 2 வருதா, இது மைனஸ் பண்ணணும். அப்படின்னா sin a + b sin a minus b. ஸோ வில் பி ஹேவிங் sin 6x minus 4x is equal to sin 10x sin 2x, which is equal to right hand side.